முரளி பாய்ஸ் வர்சஸ் அதை கலாய்க்கக்கூடிய கேர்ள்ஸ் அப்படின்னு. நீங்க எந்த பாடலை போட்டு அப்படியே ஃபீல் பண்ணுவீங்க? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷல் பாட்டு இருக்கும். சொல்லாத காதல் குறித்து அப்படியே அசைபோடுதல் ஒன்று இருக்கும்ல, அதுக்கு நீங்க எந்த பாட்டு கேட்பீங்க? சார் நான் வந்து சக்கரை நிலவே பெண் நிலவே அந்த பாட்டு கேட்டாவே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருவேன் சார். காலேஜ் போகும்போது தான் நான் வந்து பார்ப்பேன் சார். ஆக்சுவலாக பஸ்ஸில் போகும்போது தான் எங்களுடைய இது ஸ்டார்ட் ஆச்சு. நான் பார்த்துட்டே இருப்பேன், அவங்களும் என்ன பார்ப்பாங்க. ஆனால் நான் கடைசி வரைக்கும் லவ் சொல்ல. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். இது எத்தனை வருடம் வந்து? காலேஜ் படிக்கும்போது 3 years. ஓகே, ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து. ஓகே, நீங்களும் பாப்பீங்க, அவங்களும் பார்ப்பாங்க. ஆனா அவனு பேசிக்கலாம் மாட்டாங்க சார். கடைசி வரைக்கும் நானும் பார்த்துட்டே போவோம், அவங்களும் பார்த்துட்டே போவோம். அவ்வளவுதான், பஸ் போயிடும், நான் வந்துடுவேன். முடிஞ்சு போச்சு. என் மேல ஏற ஆட்டோல அவன் ஏறி போய்க்க. போடா புண்ணாக்குன்னு ஒரு பாட்டை பாடிக்கிட்டு நேரா உன்கிட்ட வந்துட்டேன். போடுறா சாங்க. கண்கள் மூடிய புத்தர் சிலை என் கனவில் வருவது பிடிக்கும் என்றேன். தயக்கம் என்பது சிறிதுமின்றி அது எனக்கும் தான் பிடிக்கும் என்றாய். அடி உனக்கும் எல்லாம் பிடிக்க என்னை ஏன் பிடிக்காதென்றாய். உனக்கே தெரியலையே, எனக்கு எப்படி தெரியும்? பக்கத்துல என்னை காணவில்லையே நேற்றோட சாங் வந்து அடிக்கடி கேட்பேன். ஆகாரம் இல்லாமல் நான் வாழக்கூடும் அன்பே உன் பேரை சிந்தித்தாள் அப்படின்னு சொல்லும்போது ஆமால அப்படின்னு தோணும். அப்புறம் அதே மாதிரி வருஷம் இந்த இது ஃபர்ஸ்ட் இயர்ல பிடிச்சிச்சு. ஃபைனல் இயர் லாஸ்ட் ஒர்க்கிங் டே அன்னைக்கு இதயம்ல வர மாதிரியே ஒரு டைரி எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டேன். நீ யாரையோ நினைச்சு வாழா வெட்டியா இருக்க போற, நான் உன்னையவே நினைச்சு வெட்டியா வாழாம இருக்க போறேன். ஏன் சொல்ல? எனக்கு அவங்களை பிடிக்கும், ஃப்ரெண்ட் ஆகிட்ட ஃப்ரெண்ட் ஜோன்ல விழுந்துருவோம். சோ நம்ம போனா வந்து நடிச்சா ஹீரோ தான்ற மாதிரி, ஆனா லவ்வர் தான், இல்லன்னா எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். நடிச்சா ஹீரோ சார், நான் வெயிட் பண்றேன் சார். எத்தனை வருஷம் நீங்க சொல்லவே இல்ல? 3 years. 3 years. ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போகும்போது பார்த்தேன். என்னோட காலேஜ் கிடையாது, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தேன். என்னோட ஃப்ரெண்டு கூப்பிட்டு காட்டினா, மச்சான் அந்த பொண்ணு அழகா இருக்கு பாருன்னு. பார்க்கும்போது செம்ம அழகா இருப்பாங்க, பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. அங்களா சூப்பர்லாம். அப்புறம் ஈவினிங் ட்ரெயின்ல போகும்போதும் பார்ப்பேன். பேசிருக்கீங்களா இல்லையா? நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவேன், இது மாதிரி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க சொல்லிருக்க வேண்டியது என்ன? நான் சொல்ல போனேன். ஆக்சுவலா வந்து அவங்கள பார்த்தா பேச முடியாது. நான் நிறைய பார்த்து பேசலாம் ட்ரை பண்ணிருக்கேன். கிட்ட போயிட்டு பேச முடியலன்னு சொல்லிட்டு நான் தலையை கீழே குனிஞ்சிட்டே பேசினேன். இவங்க நான் பேசிட்டு இருக்கும்போது எஞ்சி போயிட்டு இருக்காங்க. அந்த வேதனை யாரு வேணாலும் மறக்கலாம், நீ மறக்கலாம். போயிட்டாங்களா? ஒரு கதை சொன்னா கட்டில முத கூட தூக்கிட்டு போயிடுறாங்க. எத்தனை ஆண்டுகள் காதலை சொல்லாதவர்கள் இருக்கீங்க? 4 வருஷமா சார். அங்க 6 போய்க்கு இருக்கு, அத ஒரு ரீப்ளே காட்டலாம். அத விட்டு கேமரா எடுத்து போய் இந்த பொம்பளை பிள்ளையிலே காட்டுறீங்களே, என்னடா விஷயம்? அதெல்லாம் தம்பி காட்டினாதான் சேனல் பாக்குறாங்க, எல்லாம் மாத்திட்டு போயிடுறாங்க தம்பி. தோக்குறமே வச்சுக்கோங்க, இந்த பொண்ணு எங்க திருப்பி எப்ப காட்டுவாங்க, எப்ப காட்டுவான்னு பார்த்தே இருப்பான். திருப்பி வந்து காட்டுவாங்க, அப்படி காட்டிட்டு திருப்பி காட்டுவோம், இப்படி காட்டுவோம். நீ என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? போடா. 4 வருஷமா ஏன் சொல்லவே இல்லை? 4 வருஷமா நான் சொல்ல ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் அண்ணான்ட்டாங்க. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடலாம். நான் அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பயங்கர தைரியமான பர்சனு. வேற மாதிரி அவங்க கண் ரூபத்துல ஒரு பிம்பம். ஆனா ஐயோ சிரிக்கிறா. ஓ சிரிப்புக்கு முன்னால நான் செதஞ்சு போயிட்டேன். எத்தனை ஆண்டுகள் காதலை சொல்லாதவர்கள் இருக்கீங்க? சார் நான் வந்து 1.5 வருஷமா லவ் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு வந்து பொதுவாக புக்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அவன் மேலே வச்சிருந்த அன்பு எந்த அளவுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா, நான் டெய்லி அவளை என்ன நோட் பண்ணுறேனோ அதை ஒரு கற்பனையாக வச்சு அவளுக்கு லூனா எனக்கு காஸ்மோ அப்படின்னு பேரை வச்சு நான் ஒரு புக் எழுத ஸ்டார்ட் பண்ணேன். என்னடா
மார்ஜின்லாம் போடுற ஏண்டா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனடா எழுதுற உன் எக்ஸ்பிரஷனை பார்த்தா எக்ஸ்ட்ரா பேப்பர் கேப்ப போல தெரியுதேடா. காஸ்மோ அந்த கடைசி அத்தியாயத்தில் என்ன பண்ணா, லூனா என்ன பண்ணாங்க? ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்ககிட்ட இருந்து எடுத்த எல்லா விஷயத்த வச்சு தான் நான் ஒரு லெட்டர் ஒன்று ரெடி பண்ணி உங்க கையில் கொடுக்க வந்தேன். அந்த லெட்டரை ஒரு கைகள் வாங்கிச்சு. ஆனால் அது உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டாக இருப்பான் நான் எதிர்பார்க்கல. சீன்ல துஸ்தாமா. அந்த லெட்டர்ல வந்து நீ என்னைக்காச்சும் நீ ஒரு நாள் அந்த லெட்டரை திரும்பி பார்க்கறப்போ என் ஞாபகம் கண்டிப்பா வரும். அப்ப என்னை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஹிண்ட் அதுல கொடுத்துருப்பேன். ஒண்ணுமே தெரியலையே, நீங்க அதை பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த காஸ்மோ வந்து கையில இருந்த நட்சத்திரத்தோட பீஸை எடுத்து அப்படியே சாப்பிட்டுருவான். சாப்பிட்டுட்டு அப்படியே இறந்து அந்த அண்டார்டிகாக்குள்ள அப்படியே இறங்கிடுவான், அந்த தண்ணியில இறங்கிடுவான். அந்த ஆம்பளை பட்டாம்பூச்சி செத்து போச்சு. எல்லாரும் முன்னாடி வந்து சொல்லும் போது அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் சார். ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லும் போது உன் ஆளுக்கு லவ் சொல்லவே தைரியம் இல்லை, உன்னை எப்படி வச்சு அவன் பார்த்துப்பான். நாங்க என்ன கடையில போயிட்டு கால் மிளகா கொடுங்க நான் கேட்க போறோம், கேட்டவனே காயின் வரதுக்கு லவ் சொல்ல போறேன் சார். அது எக்ஸ்பிரஷன் வேற, அது ஒரு உணர்வுபூர்வமா உள்ளார்ந்து சம்பந்தப்பட்ட விஷயம். அதை நான் போயிட்டு ஏன் சார் ஒரு கிலோ சக்கரை கொடுங்கன்னா டக்குனு எடுத்து கொடுத்துருவான். அதுக்கு எனக்கு ரிலேஷன் அங்க பணம் தான் முக்கியம். இங்க மனசோட மனசு கனெக்டிவிட்டி ஆகணும். நான் என்ன சொல்ல வரணும் அவளுக்கு புரியணும், அவ என்ன தோணுதுன்னு எனக்கு தெரியணும். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. இப்போ முதல் முறையாக மேடையில் பேசுகிறவன் எப்படி பேசுவான்? மேடை பேசியே வச்சுக்கோங்க, தயக்கம் இருக்கும்ல. முதல் முறையா மேடையில பேசுறவனுக்கே தயக்கம் இருக்கும்ல, ரைட்டா? பழக்கப்பட்டவன் நல்லா பேசுவாங்க. அப்போ உங்கள்ட்ட எடுத்த உடனே கான்ஃபிடென்ட்டா சொல்றவன் யாரு? ஆல்ரெடி அவன் தான் உங்களுக்கு வேணுமா? சத்தியமா இல்ல இல்ல, உங்களுக்கு அவன் தான் வேணுமான்னு கேக்குறேன் நான். அடிச்சாம்பாரியா முதல் பால்லியே சிக்ஸர். சார் இப்போ என்ன ஒருத்தவங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க வந்து சொல்லணும் தானே நான் எதிர்பார்ப்பேன். நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணே புரியல. இப்போ நான் 2 ஆள் வைக்கிறேன், ரைட்டா? ஏ பி. பி வந்து உங்கள்ட்ட கான்ஃபிடென்ட்டாக வந்து காதலை சொல்லுவான், சரியா? கண்ணு நேரா பார்ப்பான். அதுதானே வேற உங்களுக்கு ரொம்ப முக்கியம். கண்ணை பார்த்து பேசுறவங்களாம் நல்லவன் வேற ஒரு தியரி வச்சிருக்கீங்கல்ல. நக்கல்யா அவனுக்கு. நான் இந்த செக்மெண்ட்டை ஒரு மியூசிக்கோட ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ ஐ வுட் லைக் டு கால் ஹியர் த ரீசன்ட் சென்சேஷன் கானா, ஸ்டீஃபன் அண்ட் டீம். லெட்ஸ் வெல்கம். வெல்கம் ஸ்டீஃபன். வெல்கம் வெல்கம் வெல்கம். என் தலைவன் சிங்க வந்துட்டான்டா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார், உடையப்பார், தலையப்பார். ஏ கும்பலாக சுத்துவன கத்துவோம். ஏண்டா கத்துறேன்னு கேட்டான், உன்னை வாயிலேயே குத்த மாட்டோம். இதய முரளி பாய்ஸ் எல்லாம் ரொம்ப பயங்கரம். எங்களை பார்த்தா தம்மண்ண மயங்கி விழுந்துரும். என்ன எமோஷன்ரா, என்ன எமோஷன். ஆனா பேபி, இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது. அவங்களுக்கு லவ் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துருச்சுன்னா போய் சொல்லிட்டா உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணிட்டா அந்த பொண்ணை லவ் பண்ணுங்க. அக்செப்ட் பண்ணிட்டா, அக்செப்ட் பண்ணலனா என்ன பத்திக்கிட்டு இருக்கா? எதுக்கு தால எனக்கு படக்காம எறாத. அக்செப்ட் பண்ணலன்றது அது எங்களோட விஷயம். அது எப்படி உங்களை மட்டுமே சார்ந்த விஷயமா இருக்கும்? நான் அப்ப யாரு? ஆப்போனன்ட் யாரு? நான் உங்களை மட்டுமே சார்ந்த விஷயம், லவ்னா அப்புறம் நான் ஆப்போனன்ட்ல நான் யாரு? எதுக்கு நான் உங்ககிட்ட லவ் அப்போஸ் பண்ண வரேன், சொல்ல வரேன்? இந்த வீட்ல நான் யாரு? அதே வேண்டாம், நானும் கேக்குறேன், யாரா நீ? முன்னால காதல்ங்கிறது என்ன சொல்றது இல்லையா? இப்ப காதல்ங்கிறது அது இல்ல. காதல் நீங்க சொன்ன பிறகு 2 பேரும் ஒருத்தர் பழகி ஓரளவுக்கு புரியுறது, இப்படி பல ப்ராசஸ் இருக்கு இப்ப இல்லையா? சார் அந்த ஃபீல் டிஃப்ரெண்டா இருக்கும் சார். நான் சொல்ல மாட்டேன் கடைசி வரைக்கும், பட் அந்த ஃபீல் சத்தியமா டிஃப்ரெண்டா இருக்கும். அப்ப நீங்க எதுவுமே பண்ண வேண்டியது இல்ல, பேசாம ஃபீல் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். இருக்கிறது ஒரு லைஃப் சார். பிடிச்ச பொண்ணை பிடிச்ச மாதிரி வச்சு பாத்துக்கணும்னா டக்குன்னு சொல்லணும். எல்லாமே ரிசல்ட் ஓரியன்டட், டக்குன்னு தெரிஞ்சிடணும். லவ் பண்ணா உடனே சொல்லி பண்ணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. நீங்க லவ் ஒட்டின எந்த அழகையுமே நீங்க ஆட் பண்ணல இதுல. அதன் பின்னால் இருக்கிற தவிப்பு, அதன் பின்னால் இருக்கிற தயக்கம், பரவசம், அப்படியே தடுமாறுறது, ஒரு ஆணின் வெட்கம். வெக்கங்களா? இருக்கட்டு வயசுக்கு வந்த பையனா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் இது கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேங்க மாப்பிள்ள. இப்படி எந்த அழகையுமே இல்லாம பிளாட்டா நேரா வரேன், நான் லவ் பண்றேங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா நான் வேற யாராவது லவ் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்றது அவ்வளவு அது கம்ஃபர்டபுளா இருக்கா என்ன?
நேரா அந்த பொண்ணாண்ட போயிட்டு இந்த பாருமா எனக்கு ஒன்னா பிடிச்சிருக்குது உனக்கு என்ன பிடிச்சிருக்குதா பிடிச்சிருந்தா ஓகே இல்லன்னா லாஸ் பாவம் அந்த ஃபிகருக்கு நமக்கு 1000 ஃபிகர் மடியும் வச்சு 2 ஆண்கள், அதாவது 2 கதாபாத்திரம் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஒரு அர்ஜுன் ரெட்டி, ஓகே, சொல்லல 1000 வாட்ஸ் மைண்ட்ல ஃபைன். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு இந்த அர்ஜுன் ரெட்டி ஆண்களை பிடிக்குது, ஏன் இதய முரளி ஆண்கள் மேல அவ்வளவு பெரிய அபிப்பிராயம் இல்ல? நான் சொல்றது 2 கேரக்டர். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, அர்ஜுன் ரெட்டி மாதிரியான ஆண்கள் வந்து இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி வாழ்றாங்க. அர்ஜுன் ரெட்டி வகைராக்கு உண்டா அப்படின்னு கேட்டா, முதல் விஷயம், அர்ஜுன் ரெட்டி வகைரா ஆண்கள் வந்து ரொம்ப முரட்டுத்தனமான ஆண்களா இருக்கிறாங்க. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. உங்களுக்கு மரியாதை கொடுக்கிறவன் வேணுமா, உங்களை அதிகாரம் செய்கிறவன் வேணுமா? மரியாதை கொடுக்கிறவன். அதிகாரம் செய்கிறவன் ஆண்மகனா இல்ல மரியாதை கொடுக்கிறவன் நவீன ஆண்மகனா? மரியாதை கொடுக்கிறவன். அப்போ உங்களுக்கு இதய முரளி வேணுமா, அர்ஜுன் ரெட்டி வகைரா வேணுமா? இதய முரளி தான். ஒரு பொண்ணை பார்த்த உடனே வர்றது 100% காதல். நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லும் பொழுதே 50% காதல் போயிடும். நானும் உன்னை காதலிக்கிறேன்னு அந்த பொண்ணு சொன்ன உடனே மறுபடியும் 25% காதல் போயிடும். காதலிச்ச 2 பேர் சேர்ந்து வாழும் பொழுது 25% தான் காதல் வாழும். சேர்ந்த காதலுக்கு 25 மார்க், சொன்ன காதலுக்கு 50 மார்க், சொல்லாத காதலுக்கு தான் நண்பா 100க்கு 100 மார்க். அடிச்ச அமைதியா நீ அடிச்சிருவேன். அடி ஒன்னு அடிக்கணும். இப்படி ரொம்ப கேட்கிறானே.